இந்த ஜெம் ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? ராசி கற்கள் அப்படின்னா ராசிக்கான கற்கள்னு எடுத்துக்க கூடாது நாம. ஓகே. அடுத்து அது பேர் நவரத்ன கற்கள். நவன்னா 9. ஓகேவா? நவரத்ன அப்படிங்கிறது 9 கற்கள் தான். 9 கிரகங்களுக்கான 9 கற்களை தான் நம்ம வந்துட்டு நவரத்ன கற்கள் இல்லை ராசி கற்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா கற்களோட வேலையே எப்படின்னா வந்துட்டு பிரபஞ்சத்தில் அந்த பர்டிகுலர் கிரகத்தோட ஆகர்ஷணத்தை வாங்கி நமக்கு வந்துட்டு உள்ளே கொடுக்கும். ஸோ அது எப்படி கொடுக்கணும்? நம்ம மைண்டு வழியாக கொடுக்கும். ஸோ அந்த மைண்டை வந்துட்டு நம்மளை அதை நோக்கி செலுத்த வைக்கும். தெரியாமல் நம்மளோட ராசி இது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனால் அது லக்னத்துக்கு 8ஆம் இடமா இருந்து அந்த 8 குடையவரோட கல் போடும்போது ஜாதகத்துலேயும் 8 குடையவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அவரை நம்ம நியூட்ரலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும்போது திருப்பி அந்த கல்லை போட்டு அந்த கல்லோட அந்த கிரகத்தோட எனர்ஜியை நம்ம வாங்கி போடும்போது அதோட நெகட்டிவ் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக கூட இருக்கும். பவளத்தை சஜஸ்ட் பண்ணுறோன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்ம போட சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நவகிரக ஸ்தலத்தில் செவ்வாயோட ஸ்தலத்துக்கு போய் போடுறது உத்தமம். வந்துட்டு நம்ம இஷ்ட தெய்வம் கோயிலில் அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் பூஜை பண்ணிட்டு அணியலாம். அணியறதுக்கு முன்னாடி ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்று நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜர், அது மட்டும் இல்லாமல் ஜெமாலஜிஸ்டும் கூட. இந்த ஜெம் நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது போடுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இப்போவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெம் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ஒரு பக்கம், நீங்க வந்து ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜர் வேற. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னா ஒன்று ஜோதிடம், இன்னொன்று ஆன்மீகம் தான். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கற்களை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெம் ஸ்டோன் அதுலேயும் ஒவ்வொரு வகையான ஸ்டோன் போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகும் நம்புவாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் நம்புவாங்க, நிறைய பேர் வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னு கூட நம்புறாங்க. ஸோ இந்த ஜெம் ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம ஜெமாலஜி அப்படின்னா அது ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் அதுவும் ஒரு பகுதி தான். ஜெமாலஜிங்கிறது தனியாக இல்லை, அந்த ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியோட ஒரு கிளை தான் வந்துட்டு ஜெமாலஜி. ஓகே. ராசிக்கற்கள் அப்படின்னா ராசிக்கான கற்கள்னு எடுத்துக்க கூடாது நாம. ஓகே. அடுத்து அது பேர் நவரத்ன கற்கள். நவன்னா 9. 9 கற்கள்ஸ் தான் ரத்தனம்னா வந்துட்டு ப்ரெஷியஸ் ஸ்டோன். ஓகேவா? நவரத்ன அப்படிங்கிறது 9 கற்கள் தான். 9 கிரகங்களுக்கான 9 கற்களை தான் நம்ம வந்துட்டு நவரத்ன கற்கள் இல்லை ராசி கற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்துட்டு அடுத்து ராசிக்கு நம்ம போட மாட்டோம். நிறைய ராசிக்கல் அப்படின்ன உடனே நம்ம மேஷ ராசி, அப்போ செவ்வாயோட பவளம், செவ்வாய்க்கு உகந்த பவளத்தை போடணும். அடுத்து ரிஷப ராசி அப்படின்னா வந்துட்டு சுக்கிரனோட வைரக்கற்களை போடணும். மிதுனம் அண்டு கன்னிக்கு வந்துட்டு புதனோட மரகத கல்லை போடணும். இதை மாதிரி வந்துட்டு 12 ராசியோட அதிபதியோட கற்களை போடணும் அப்படின்னு நினைப்போம். ராசியே பார்க்கக்கூடாது. ராசிக்கு இல்லை, ஏன்னா வந்துட்டு நம்ம லக்னத்துக்கு ராசியே 6ஆவதாவோ 8ஆவதாவோ வந்ததுன்னா அதிபதி 6ஆம் அதிபதியாவோ 8ஆம் அதிபதியாவோ வந்து அந்த ராசி கற்களை போடும்போது நேர்மறையான இல்லாமல் எதிர்மறையான தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்திடும். அதனால நம்ம ராசிக்கான கற்கள் போடக்கூடாது. நம்ம என்ன லக்னம்னு தெரிஞ்சுட்டு லக்னாதிபதியோட பொசிஷன் 5, 9 ஏன்னா வந்துட்டு 1, 5, 9 இந்த கிரகங்களோட கற்கள் எதை ஸ்ட்ராங் பண்ணணும், இதில் எதை ஸ்ட்ராங் பண்ணணும். ரெண்டாவது சிலர் வந்துட்டு நம்ம கிளைண்ட்ஸு ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவாங்க. அவங்களுக்கு பணம் இருக்கும், வேலை இருக்கும், ஆனால் குழந்தை பிறப்பில் தாமதம் இருக்கும், இல்லை கல்யாணத்தில் தாமதம் இருக்கும், இல்லை தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்துட்டு இருக்கும். இந்த காரணத்துக்காக வருவாங்க. எந்த காரணத்துக்காக வராங்க என்னன்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் போட்டு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஓகே, சூப்பர். அதாவது வந்து ஜெம் வந்து இன்றைக்குமே நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஜெம் போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இப்போ நீங்களும் சொல்கிறீங்க குழந்தை பிறக்கும், திருமணம் நடக்கும் அப்படின்னு. இப்போ ரீசன்ட் டேஸில் உங்ககிட்ட வந்து ஜெம் ஸ்டோன் வாங்கி யாருக்காவது பயனடைஞ்சிருக்காங்களா? என்ன மாதிரியான விஷயத்துக்கு? கண்டிப்பா. சமீபத்துல ஒரு கிளைண்ட் வந்திருந்தாரு. அவரே சொல்லிட்டாரு, நான் ரிஷப லக்னம், எனக்கு நடக்கிறது சுக்கிர தசை, அதனால நான் வந்துட்டு வைரக்கல்ல போட்டிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. பட் அவரோட இன்ட்யூஷன் உள்ளுணர்வு போட்டதுல இருந்து ஏதோ அவருக்கு ஒரு திருப்தியின்மை இருந்துட்டே இருக்குது. எதுக்கு
ம். அவர் நினைச்சிட்டாரு நம்ம போட்டதெல்லாம் கரெக்ட். பட் என்னமோ நமக்கு தப்பு நடக்குது எதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்திருந்தாரு. நம்மளோட இன்னொரு கிளையண்ட் சொல்லி அப்படி வந்திருந்தாரு. பார்த்தா கரெக்ட். அவர் ரிஷப லக்னம் தான், சுக்கிரதசை தான் நடக்குது. ஆனா வந்துட்டு லக்னாதிபதியா இருக்கிற சுக்கிரன் 6 கூடையவரும். ஓகே. ரிஷப லக்னத்துக்கு 6 கூடையவரும் சுக்கிரன் தான். ம். துலாத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்திருக்காரு. ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் துலாத்துல 6ஆம் அதிபதியம் பெற்று அங்க உட்கார்ந்திருக்காரு. லக்னாதிபதி அப்ப வேலை செய்ய மாட்டார். 2 ஆதிபத்தியம் உடைய கிரகம் எந்த ஆதிபத்தியத்தோட அதிக தொடர்புல இருக்கோ அந்த ஆதிபத்தியத்தோட வேலையை தான் முதல்ல செய்யும், நிறையா செய்யும். அப்ப லக்னாதிபதியாவே சுக்கிரன் இருந்தாலும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து தசை நடத்தும் போது 6 குடையவரா தான் அவர் தசை நடத்துவார். 6ங்கிறது என்ன? ரோண சத்ரு, எதிரி, கடன், நோய். இதை குறிக்கிற ஆதிபத்தியம் 6ஆம் இடம். அங்க சுக்கிரன் உட்கார்ந்து தசை நடக்கும்போது அவருக்கு நோய், கடன், எதிரியை கொடுக்காம லக்னாதிபதியா அவர் வேலை செய்வார்னு எதிர்பார்க்கறது தப்பு. இப்படிதான் இதுதான் சொல்றது. நம்ம இந்த லக்னம், இந்த ராசி இப்படின்னு கல்லை போட்டுட்டோம்னா அதுவும் மற்ற கற்களை காட்டிலும் சுக்கிரன் உடனே வேலை செய்வார். மற்ற ஓகே. கற்களுக்கு 48 நாட்கள் குறைஞ்சதாகும். சுக்கிரன் அப்படி இல்லை. அதனாலதான் வாங்கின உடனே நம்மளை தலைமாட்டில் வச்சுட்டு தூங்க சொல்லுவாங்க. ஏதாவது கெட்ட கனவு வருதா, சொப்பனம் வருதா, நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவா நடக்குதா? ஏன்னா பாசிட்டிவ் ஆரா ஆர் நெகட்டிவ் ஆரா எதா இருந்தாலும் சுக்கிரன் உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ம். பட் அவரோட லக்னாதிபதியாவும் இருக்கிறனால அவரை பெருசா அடிக்கல. பட் அவரோட உள்ளுணர்வு அவர் காமிச்சிட்டே இருந்திருக்கு. ஏதோ தப்பு இதனால தானான்ட்டு. கண்டிப்பா அதனால தான் சார். நீங்க கழட்டி 1 வாரம் உள்ள வைங்க. உங்களுக்கு மாற்றம் தெரியும் பாருங்க அப்படின்னு சொன்னேன். பட் அவர் கல்லு போடணுங்கிறதுல குறியா இருந்தார். ஏதோ ஒரு கல்லு போடணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது 5 கூடைய புதன் கண்ணில உட்காந்து குரு பார்வையில இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு மரகத கல்லு ரொம்ப சூட் ஆகும் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் 2வது. முதல்ல இந்த வைரக்கல்ல கழட்டி வைங்க நீங்க. பீரோல போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா நம்ம இங்க வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரே ஃபோன் பண்ணி வரவே வராதுன்னு நினைச்ச கடன் பெருந்தொகை எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு வந்தது. இது இந்த கல்லால தான் நடந்ததா அப்படின்னா தெரியாது. பட் அவருக்கு நம்பிக்கிறாரு. ஓகே. இந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வராதுன்னு நினைச்ச கடன், ஒரு சஞ்சலமெல்லாம் இருந்தவரு கழட்டி ஒரு 10, 15 நாள்ல வராதுன்னு நினைச்ச கடன் பெருந்தொகை வந்திருக்கு. ஓகே. அவரு இப்போ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு. ஓகே. இப்படிதான் அந்த பாசிட்டிவ் ஆரா ஒரு நெகட்டிவ் ஆரா இப்படிதான் அது வேலை செய்யும். ஏன்னா கற்களோட வேலையே எப்படின்னா பிரபஞ்சத்துல அந்த பர்டிகுலர் கிரகத்தோட ஆகர்ஷணத்தை வாங்கி நமக்கு உள்ள கொடுக்கும். ஸோ அது எப்படி கொடுக்கணும்? நம்ம மைண்ட் வழியா கொடுக்கும். ஸோ அந்த நம்ம ஏன்னா அப்படிதான் நம்மளோட லைஃப் போகும். நம்ம என்ன திங்க் பண்றோமோ நம்ம அப்படிதான் போகணும். ஸோ அந்த மைண்டை நம்மள அதை நோக்கி செலுத்த வைக்கும். என்ன போல் வாழ்க்கைன்ற அதேதான். ஓகே. அந்த எண்ணத்தை டியூன் பண்ணும். கற்கள் போட்ட உடனே நமக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா அப்படின்னா கிடையாது. நம்ம இப்ப என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுத்துரும். கண்டிப்பா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பசிக்குது, சாப்பிடணும். ஆனா சமைக்க சோம்பேறித்தனம் போட்டுட்டே உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த சமைச்சோம்னா சாப்பிட்டு வந்துரும் இல்லையா? அந்த மாதிரி உழைக்காம உட்காந்துருப்போம். உழைக்கிறதுக்கான ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வரும். ஃப்ரெண்டு வா ஒரு வேலை இருக்குது வா அப்படின்னு கூட்டிட்டு போனா, இல்ல உழைச்சதுக்கான ஊதியம் இவ்வளவு நாள் கிடைக்காம இருந்திருக்கும். இப்ப கிடைக்கும். அத மாதிரிதான் டக்குன்னு அதிர்ஷ்டம்னு நம்ம லாட்டரி வாங்குவோம், கோடி ரூபாய் விழுந்துரும். அப்படி கிடையாது. வேலை செய்யவோ இல்ல செஞ்சதுக்கான கூலியவோ அது கரெக்டா நமக்கு செஞ்சு கொடுக்கும் ராசிக்கு. கண்டிப்பா. இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது கொண்டு வந்து சேர்த்துரும்னு சொல்லுவாங்க. நீங்க இது ஜெம் மூலமா கொண்டு வந்து சேர்க்குது இல்லையா? கண்டிப்பா. மேம், இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க. கல்யாணம், திருமணம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஜெம் போட்டா அது நல்ல ஒரு எனர்ஜி குடுக்கும். அத நடத்தி குடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப திருமணம் ஆகாம இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, YouTube, Google இந்த மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களே ஒரு ஸ்டோன வாங்கி போட்டுர்றாங்க. அப்படி போடும்போது அது பயன் குடுக்குமா? அதுக்கு தான் நான் இப்போ பதில் சொன்னேன். என்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்தாரு. ஆமா. லக்னம் அவரே நான் சொன்னேன். நெறைய பேர் இப்படி பண்றாங்க. YouTube பார்த்துட்டு பண்றாங்க. தப்பு நடக்காத வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அது ஒத்துப்போய் அவங்களுக்கே தெரியாம பை சான்ஸ் அது நல்லபடியா நடந்துடுச்சுன்னா ஓகே. இல்லாட்டி பின்விளைவுகள், இல்லாட்டி எதிர்மறை விளைவுகள் பெருசா இருக்கும். ஆக்சிடென்ட்டா இருக்கலாம். 6 குடையவரோட கல்ல போடுறாங்க. இல்ல 8 குடையவர கல்ல போடுறாங்க. 8ங்கிறது ஆக்சிடென்ட் பாவத்தை குறிக்கும். 8ஆம் அதிபதி ஆக்சிடென்ட்ட கொடுப்பாரு. தெரியாம நம்மளோட ராசி இது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனா அது லக்னத்துக்கு 8ஆம் இடமா இருந்து அந்த 8 குடையவரோட கல்லு போடும்போது ஜாதகத்திலயும் 8 குடையவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அவர் நம்ம நியூட்ரலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும்போது திருப்பி அந்த கல்ல போட்டு அந்த கல்லோட அந்த கிரகத்தோட எனர்ஜியை நம்ம வாங்கி போடும்போது அதோட நெகட்டிவ் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா கூட இருக்கும். அதனால தான் ஜெமாலஜிஸ்ட் எங்கள மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு எந்த கல்லு போடலாம், போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போடுறது நல்லது. YouTubeல பார்க்குறது ஜஸ்ட் அது அவங்க பேஜ் வியூக்காக போடுவாங்க. அதை நம்ம பார்க்கும்போது எதிர்மறை விளைவுகள் பெருசாவே இருக்கும். அதனால ஜெமாலஜிஸ்ட்
ஆத்தரைஸ்டு ஜெமாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்க சொல்ல கற்களை அணியிறது தான் உத்தமம். ஓகே. இப்போ நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, கடன் இருக்கும். ஸோ மனுஷனுக்கு வந்து பணம் எந்த அளவுக்கு தேவையோ, அதே அளவுக்கு ஆடம்பரத்த நோக்கி ஓடி கடன்ல சிக்கிக்கிறாங்க. இப்ப கடன்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ஜெம் போடுறாங்க அப்டின்னா, அந்த கடன் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ அப்பன்னா என்ன மாதிரி ஜெம் யூஸ் பண்ணலாம்? லக்னத்துக்கு 6ஆம் பாவம் தான் கடனை குறிக்கிறது. ஓகே. அந்த 6க்கு 6 11 லாபஸ்தானம். அந்த கிரகத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணும்போது, பொதுவா நம்ம லக்னத்தை ஸ்ட்ராங் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு கரெக்டா நம்ம போவோம். பட் அந்த லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாவோ 8ஆம் அதிபதியாவோ இருந்து அந்த 6, 8ஓட சம்மந்தப்பட்டு திசையோ அந்த கிரகமோ இருக்கும்போது நமக்கு வந்துட்டு பெரிய பலன்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகே. அப்ப வந்துட்டு கடன் குடுக்குற 6ஆம் அதிபதிக்கு 6ஆம் அதிபதி 6க்கு 6 11ஓட அந்த கிரகத்தோட கற்களை போடும்போது வந்துட்டு கடன் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவுமே படிப்படியா தான். உடனே இன்னைக்கு நான் கல்ல போட்டேன் 48வது நாள் முழு கடன் அடைஞ்சிருச்சான்னு சொல்ல முடியாது. அந்த கடனை தீர்க்கறதுக்கான வழிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். அத பார்க்கலாம். ஓகே. இப்ப 6ஆம் அதிபதியே புடிச்சாகணும். 6ஆம் அதிபதி தான் கடனுக்குரிய கிரகம். ஓகே. அந்த 6க்கு 6ஆம் அதிபதியா இருக்கிற 11 லாபஸ்தானம் நம்ம சொல்லுவோம். ம். அந்த லாபஸ்தான அதிபதியோட கற்கள் கற்கள நம்ம தான் நம்ம அணியும்போது நமக்கு நல்ல பலன்கள், லாபங்கள் கிடைக்கும். கடன் அடையும். ஓகே. சூப்பர். இப்ப நெறைய பேர் வந்து ஜென் வாங்கிறாங்க, யூஸ் பண்ணிருவாங்க. நான் பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்டின்னா, ஒரு கற்கள் வாங்குனோம்னா, அத வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அத வந்து உருவேத்தணும். இல்லன்னா மந்திரம் சொல்லி அப்படி யூஸ் பண்ணா மட்டும் தான் அதுக்கு வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி அப்டின்றாங்க. அப்படி பண்ணணுமா? கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம ஓகே. கடையில வாங்குனோம், உடனே போட்டோம் அப்படின்னு இல்லாம, ஃபர்ஸ்ட் நம்ம ஜெமாலஜிஸ்ட்ட போயிடுறோம். அவங்க தான் நமக்கெல்லாம் சஜெஸ்ட் பண்றாங்க. அப்பயே நாங்க சொல்லிடுவோம் வந்துட்டு, இந்த கிழமையில, இந்த ஹோரையில ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பவளத்த சஜெஸ்ட் பண்றோம்னா, செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரையில ஓகே. நம்ம போட சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நவக்கிரக ஸ்தலத்துல செவ்வாயோட ஸ்தலத்துக்கு போய் போடுறது உத்தமம். அப்படி இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குலதெய்வம் கோயில் தெரியலன்னா வந்துட்டு நம்ம இஷ்ட தெய்வம் கோயில்ல அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில பூஜை பண்ணிட்டு அணியலாம். அணியறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கு உண்டான காயத்ரி மந்திரம் ஓகே. நாம 108 தடவை நாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் போடுறது மூலமா அந்த ஒரு பாசிட்டிவ் இல்லாட்டி அந்த செவ்வாயோட ஆகர்ஷணத்தை அந்த கல்லுல ஏத்திடுற மாதிரி ஓ! உருவேத்திடுறோம். அதுக்கப்புறம் போடும்போது ஒரு 48 நாட்கள்லயே நமக்கு வந்துட்டு நல்ல பலன்கள் நமக்கு மெதுவா தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. சூப்பர். 48 டேஸ் 48 ஆகுது. டேஸ். ஓகே. இப்ப நான் ஒரு ஜெம் வாங்கி போடுறேன். அது வாங்கி போட்டு இது லைஃப் லாங் நான் அத யூஸ் பண்ணலாமா? இல்ல ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணுமா? லைஃப் லாங்கா ஓகே. லைஃப் லாங்கா நம்ம போடுறோம். ஏன்னா திசைக்கு ஒரு கல்லு அப்படின்லாம் கிடையாது. எனக்கு இப்போ வந்துட்டு ராகு தசை நடக்குது. அதனால கோமேதகம் 18 வருஷம் முழுவதும் என்ன நடக்குது? சனி பெயர்ச்சி எனக்கு அதெல்லாம் பண்றாங்க. குரு ஓகே. பெயர்ச்சிக்கு கல்லு வந்துட்டு கனகபுஷ்பராகம். கனகபுஷ்பராகங்கிறது குருவோட கல்லு. குரு பெயர்ச்சிக்கு வந்துட்டு நடந்த உடனே நான் போடுறேன். அப்போ 1 வருஷம் கழிச்சு அத கழட்டி வச்சுடுவாங்களா? ஓகே. குரு பெயர்ச்சிங்கிறது அது நடந்துட்டு இருக்கும். வருஷா வருஷம் நடந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துக்கு போய்க்கிட்டே தான் இருப்பார் குரு. அதுக்காக வந்துட்டு நம்ம அப்படிலாம் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சிக்கெல்லாம் கல்லு கிடையாது. நம்மளோட ஜாதகத்த திறந்து லக்னம் எப்படி இருக்கு? லக்னாதிபதி எப்படி இருக்காரு? எந்த கல்ல நம்ம ப்ராமினன்ட்டா போடணும்? எந்த கல்ல நியூட்ரலைஸ் பண்ணணும்? அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிலர் வந்து நெகட்டிவ் தாக்கத்த குறைக்கிறதுக்கும் கேட்பாங்க. எனக்கு இந்த ராகு தசை நடக்குது. ராகுவால நெறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்ப வந்துட்டு நாம வந்துட்டு கோமேதக கல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல போட சொல்லுவோம். அது ராகுவோடது கோமேதகம். அதையும் வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல போட சொல்லுவோம். அதாவது ஏதாவது உடனே நியூட்ரலைஸ் பண்ணணும். எதிர்மறை தாக்கத்த நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் நம்ம கல்ல சஜெஸ்ட் பண்ணுவோம். அது இடது கையில நம்ம போட சொல்லுவோம். ஓகே மேம். சூப்பர். இப்போ ஜெம்னால எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இன்னும் திருமணம் ஆகல. எனக்கு வந்து கடன் இருக்கு. எனக்கு பண பிரச்சனை இருக்கு. எனக்கு வந்து மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டோன், அதுல ஒரு ஸ்டோன், இதுல ஒரு ஸ்டோன் வாங்கி மொத்தமா மாட்டிருவாங்க. அப்படி மொத்தமா வாங்கி மாட்டும்போது அது பலன் குடுக்குமா? கண்டிப்பா குடுக்காது. இப்போ வந்துட்டு நம்ம 10 மார்க் வாங்குறோம். திருப்பி இந்த மைனஸ் மார்க் எக்ஸாம்ஸ்லலாம் இருக்கும். 10 மார்க் வாங்குறோம். திருப்பி 10 மார்க் வந்துட்டு தப்பா ஆன்சர் பண்ணோம்னா நியூட்ரலைஸ் 0ல வந்து நிக்கும். ஓ! அப்போ நமக்கு 100 மார்க்ஸ் குடுக்குற கல்லையும் போட்டு, நமக்கு வந்து 0 திருப்பி -100 குடுக்குறதையும் போட்டு, அடுத்தடுத்த விரல்ல போட்டு, அதுவும் தப்பான விரல்கள்ல போட்டு 0 ஆச்சுனாலும் பரவால்ல. நெகட்டிவ்ல கொண்டு வந்து விட்டுடும். அதனால வந்துட்டு சாம்பார், ரசம் அப்படிங்கிற மாரி வரிசையா ஒவ்வொரு கையிலயும் ஒன்னொன்னெல்லாம் போடக்கூடாது. ஓகே. 1 கல் இல்ல 2 கல் ஜெமாலஜிஸ்ட்ட பார்த்துட்டு இப்போ சில நேரம் ராசியும், லக்னமும் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க. ராசியும், லக்னமும். அப்ப ராசிக்கல்லு, லக்னத்துக்கு உண்டான கல் 2த்தையும் போடலாம். ஓகே. ஆனா வந்துட்டு யூடியூப பார்த்துட்டு ராசிக்கு 1 கல்லு, லக்னத்துக்கு 1 கல்லு, அப்புறம் 5ஆம் அதிபதிக்கு 1 கல்லு அப்படின்னெல்லாம் 5 விரலையும் மாட்டுனா அது பலன் தராது. இல்ல. எந்த கல் நமக்கு நெகட்டிவா குடுக்குதுன்னே நமக்கு தெரியாது. எத கழட்டி வைக்கணும், ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்குது. எந்த கல்ல கழட்டி வைக்கணும்னு தெரியாம தினமும் ஒரு கல்ல கழட்டி வச்சு நம்ம அப்புறம் அது விளையாடுற மாதிரி ஆயிடும்.
ஓகே. அதனால யூடியூப் பார்த்து போடுறது உத்தமம் இல்ல.